Praise the Lord. Welcome to Pastor and Poster. இந்த கால ஓளை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை Book of Leviticus 26 verse 12. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலவோளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றார். நம்முடைய தெய்வம் மனிதனை சிருஷ்டித்த அந்த நாள் முதல் மனிதனோடு கூட அவர் உறவு வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமை உருவாக்கி அவர்களோடு கூட அவர் சஞ்சரித்தார், தினமும் நேரம் செலவிட்டார். மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு ஒவ்வொரு நாளும் பலப்பட்டது. மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே விழுந்து போன அத்தூதனானவன் பொறாமை கொண்டவனாய், எரிச்சல் கொண்டவனாய், தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவை முறித்து போட அவன் பொய்யனும் பொய்யுக்கும் பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி ஏவாளை வஞ்சித்து நம்மை மனித குலத்தை சபிக்கப்பட்டவர்களாய் பாவத்தில் தள்ளினான். கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது, பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. அசாபத்தை முறிக்கவே இயேசு இந்த பூமியில் வந்தார். அதன் பின்பு வந்த சந்ததிகளிலே நோவாவை கொண்டு, ஆபிரகாமை கொண்டு திரும்ப தன்னுடைய உறவை புதுப்பித்து வந்தார். அதை தான் இங்கே சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த காலவோளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை விடுதலையாக்கினேன். தம்முடைய ஜனம், தெரிந்தெடுக்கப்பட்டதான ஜனம், இந்த எகிப்து என்பது இந்த உலகத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க கிறிஸ்து தம் ஜீவனை சிலுவையில கொடுத்தார். இந்த சிலுவையின் அடையாளம் தான் ஆசரிப்பு கூடாரமும் அவர்களுடைய கோத்திர பட்டியல் அவர்களை வகையறுத்தது. இன்று ட்ரோன் கேமரா இருப்பது போல அன்று ட்ரோன் கேமரா இருக்குமானால் மேலிருந்து ஒரு ஷாட் எடுத்திருப்பார்களானால் அது சிலுவையை அடையாளப்படுத்தும். அப்படிதான் தெய்வம் அவர்கள் நடுவே வாசம் பண்ணினார். அவர் வாசம் பண்ணுவதற்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அது பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய வீடாகும். சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி, என் ஜனங்களின் நடுவே நான் உலாவி. இது எப்படி என்றால், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறதான அந்த பாண்டேஜ் எப்படி இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் மெயின்டைன் பண்ணுகிறார், அதை விரும்புகிறார். அதற்கு புறமானவர்களாய் இருந்த நம்மை தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே அதை திரும்ப புதுப்பித்திருக்கிறார். இந்த உலக காரியத்தினின்று நம்மை விடுவித்திருக்கிறார். ஒரு வசனம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே இயேசு சொல்லுவார், நீங்கள் குருடர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்குள் பாவம் இராது. நீங்கள் காண்கிறபடினாலே நீங்கள் கேடு நிறைந்தவர்கள், பாவம் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனிதனுடைய பாவத்திற்கு அவனுடைய கண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுலதான் நம்முடைய கண்ணை நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய கண்ணு நம்மளை ஒருபோதும் திருப்திப்படுத்துகிற ஒன்று அல்ல. ஆதலால் நாம் காண்பதெல்லாம் மாயையானது.
ஆனா அதை நிஜம் என்று நம்ப வைக்கிறது. ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியத்தினின்று விடுதலையான விடுவிக்கப்பட்ட என் ஜனத்தை நான் அவர்களுடைய தேவன் என்பதின் அடையாளமாக நான் அவர்களோடு கூட உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். தெய்வம் யாரோடு இருக்கிறாரோ, அநேக மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று. தெய்வம் என் ஜனம் என்று சொல்ல வேண்டும். தெய்வம் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் இந்த உலக காரிய பாண்டேஜிலிருந்து விடுதலையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த பிதாக்களை குறித்து நாம் முன்பு வாசிப்போமானால், சரீரத்திலே எகிப்தை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள், இருதயத்திலே எகிப்திலே இருக்கிறார்கள். இன்று பல நேரங்களிலே இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்திலே, உபதேசத்தில் மத்தியிலே, பல வருடங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நம்மிலே பலர் இப்படி பிதாக்களைப் போல வழிமாறுகிறவர்களும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்கிற தெய்வ ஜனமாய் இருக்கிறோம். அப்படி இருக்கல் ஆகாது. ஏன்னா அவர் நம்முடைய தெய்வம், நாம் அவர் ஜனம். அதை அவரே அறிக்கையிடுகிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை இந்த கால ஓலையில் சற்று நாம் சிந்தித்து, நம்முடைய தெய்வம் யார், அவருடைய அன்பு என்ன, அவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எதை அவர் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று அவர்கள் நடுவே அவர் வாசம் செய்ய ஒரு கூடாரம் தேவைப்பட்டது. இன்று நம்முடைய இருதயமாகிய ஆலயத்திலே அவர் வாசம் செய்கிறபடினாலே, இதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் எழுதுகிறான் அந்த வார்த்தை. ஆதலால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுடைய தெய்வம் பரிசுத்த. இதே அதிகாரத்தை நீங்க முன்பு வாசிப்பீங்கன்னா, நான் கர்த்தர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். வார்த்தைகள் மிக விலையேறு பெற்ற வார்த்தைகள், கணத்துக்குரிய வார்த்தைகள். அவரே சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு மேல ஒருவனும் இல்லை அவரை அடையாளப்படுத்த. ஆதலால் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றும் அவர் மாறாத தெய்வம். உலகம் மாறுகிறது. பல சூழ்நிலைகள் காலத்துக்கு ஏற்ப சபைகளிலே, ஆராதனையிலே, ஆராதனை ஒழுங்குகளிலே பல மாற்றங்கள். ஆனா நம்முடைய பிதாக்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. பிதாக்கள் நாட்டின அந்த எல்லை கல்லுகளை நாம் ஒருபோதும் எடுத்து விடவும் கூடாது, அதை புறக்கணிவும் கூடாது, அதை மறக்கவும் கூடாது. அவைகளை நாம் நினைவில் வைத்து நடக்க வேண்டும். கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி, உங்கள் குடும்பத்தின் நடுவே உங்களோடு அவர் உலாவுகிறார், உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசியா இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதை நமக்கு சொன்ன வார்த்தை, நம்மை நம்புகிற, தன்னை நம்பி இருக்கிற, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற, ஸ்தானம் பெற்று கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்று நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. கால ஓலை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். உலக காரியத்து நின்று, பாவ சாபத்து நின்று மற்றவர்களைப் போல் அல்ல. நீ தேவ ஜனம். நாம் ஒவ்வொருவரும் தேவ ஜனம். நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் தேவனுடைய குடும்பம். தேவன் உங்கள் தேவன். ஆதலால் பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட தங்கி இருக்கிறவர், உங்களில் வாசம் செய்கிறவர் இன்னார் என்பதை அவரே விளங்க பண்ணுவார். தைரியமா இந்த நாள் காரியத்தை முன்னெடுத்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை அவர் அடையாளப்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய ஆசீர்வாத வார்த்தை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் லேவியராகமத்திலே வாசித்தது போல, நான் உங்கள் நடுவே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே, அவ்வார்த்தை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற
இப்பொழுது என்னோடு செபிக்கிற, இதை விசுவாசிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவர்கள் குடும்பத்துல தெய்வம் கிரியை செய்வீராக. தேவனுடைய ஆவியானவர் இவர்களுடைய தெய்வம் இன்னார் என்பதை அடையாளப்படுத்துங்க. இவர்களை வெட்கப்படுத்த நினைக்கிற, இவர்களை அவமானப்படுத்த நினைக்கிற, இவர்களை சஞ்சலப்படுத்துகிற எல்லா காரியத்தினின்றும் இவர்கள் தேவன் யார் என்பதை அடையாளப்படுத்தி, இவர்கள் தேவனுடைய ஜனம் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. இவர்களும் இவர்கள் குடும்பமும் இவர்கள் பிள்ளைகளும் சுகித்து வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இதனால் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வாதத்தின் நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு இருக்க நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தெய்வீக கிருபையும் காவலும் இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தாராளமாய் உங்களுடைய ஆலோசனையும் மேலும் இதை முன்னெடுப்பதற்கான உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாய் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.